யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸ், இஸ்ரேலி ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரியான அட்வான்ஸ்ட் மாடர்ன் ஏர்ஃபோர்ஸஸ், 5th generation ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட், அட்வான்ஸ்ட் 4th generation ஏர்க்ராஃப்ட், சொஃபிஸ்டிகேட்டட் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸ், இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு நாட்டோட ஏர் டிஃபென்சஸை தாக்கினா நிலைக்குலையிறது தவிர வேறு வழியே இல்லையா? இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிற ஈரான் வார் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ் கொடுக்குது. அது என்னன்றதை நம்ம போய் பார்ப்போம். இது உங்கள் படை வழி. February 28, 2026 அமெரிக்கா ஈரானுக்கு அகேன்ஸ்டாக ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரியை லான்ச் பண்ணுது இஸ்ரேலோடு சேர்ந்து. இஸ்ரேலும் அமெரிக்காவும் லான்ச் பண்ணுற ஏர் கேம்பெயினை தடுக்க முடியாமல் ஈரான் ஸ்ட்ரகிள் பண்ணுது. இனிஷியலாக மேசிவான லாஸஸை ஈரான் எதிர்கொள்ளுது. அவங்களோட நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன்ஸ், நிறைய அசெட்ஸ், மிலிட்ரி அசெட்ஸ், பில்டிங்ஸ் இதெல்லாமே தகர்க்கப்படுது. இதோட ஈரானோட கதை முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் சிச்சுவேஷன் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. நிறைய UAVs சுட்டு வீழ்த்தப்படுது. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஏர்க்ராஃப்டான F-35 ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலால் டேமேஜ் செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு F-15E சுட்டு வீழ்த்தப்படுது ஈரானுக்கு மேலே. அதில் 2 பைலட்ஸ் இஜெக்ட் பண்ணுறாங்க. அவங்கள ரெக்கவர் பண்ணுறதுக்கு, ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அமெரிக்கா ரொம்பவுமே சிரமப்படுது. அந்த மிஷனில் இன்னுமே நிறைய ஏர்க்ராஃப்ட் UAVஸை அமெரிக்கா லூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெஸ்கியூ மிஷனுமே தரையில் என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு கிளியராக இல்லாட்டியாலும் ஒரு A-10 கிரவுண்ட் சப்போர்ட் ஏர்க்ராஃப்ட், ஒரு 2 MC-130J ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஏர்க்ராஃப்டும், அதுக்கு அசோசியேட்டடான ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஹெலிகாப்டர்ஸும் லூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. அதாவது ஈரானியன் ஏர் ஸ்பேஸில் ஆப்ரேஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி ஆகிட்டே போகுதுங்க. எல்லா ஏர் ஆப்ரேஷன்ஸ்லுமே ரிஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ரிஸ்க்கு ரொம்ப நிறைய ஆப்ரேஷன்ஸை கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு போயிருச்சா அப்படின்னு நம்ம பார்த்தா, May 18, 2026 நியூயார்க் டைம்ஸ் ஒரு ஆர்டிக்கிளை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் ஒரு சீனியர் மிலிட்ரி அஃபிஷியல் அவர் சொல்கிறது என்னென்னா, the downing of the F-15E jet last month and the ground fire that struck the F-35 revealed that American flight tactics had become predictable in ways that allowed Iran to defend against them more capably அப்படின்னு சொல்கிறாரு. எக்ஸாக்டாக எப்படி இவ்வளோ டேமேஜ்டான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சடனாக ரிஸ்கியாக ஆரம்பித்தது, சடனாக டேஞ்சரஸ் ஆக ஆரம்பித்தது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்ன நடந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். முதல்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு கிளாசிக்கான SEAD DAD ஆப்ரேஷனை கேரி அவுட் பண்ணுறாங்க ஈரானுக்கு மேலே. இதில் எனிமியோட ரேடார்ஸ், ஏர் டிஃபென்ஸ் லான்ச்சர்ஸ், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் நோட்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்டேஷன்ஸ், பவர் சப்ளை வெஹிக்கிள்ஸ், ரீசப்ளை வெஹிக்கிள்ஸ், இதை எல்லாத்தையுமே ஏர்லேருந்து தாக்குவாங்க. ஸோ F-35 மாதிரியான லோ அப்சர்வபிள் ஏர்க்ராஃப்ட், அதுக்கப்புறம் சொஃபிஸ்டிகேட்டடான ஜாமிங் ஏர்க்ராஃப்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ், ப்ரெசிஷன் வெப்பன்ஸ், இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் இந்த ஆப்ரேஷன்ஸை கேரி அவுட் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு ஒரு முக்கியமான இன்புட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ISR, அதாவது இன்டெலிஜென்ஸ், சர்வேலன்ஸ் அண்ட் ரெகானசன்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு மிஷன் தான். இரானியன் ரேடார்ஸும் கம்யூனிகேஷன் நோட்ஸும் எமிட் பண்ணாலோ, இல்லை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸோ, இல்லை எந்த சிஸ்டமோ மூமெண்ட்டில் இருந்தாலோ அதை டிடெக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி அந்த டார்கெட் இன்ஃபர்மேஷனை இந்த மாதிரியான ஃபைட்டர் ஸ்ட்ரைக் ஏர்க்ராஃப்ட், மற்றபடி காம்பேட் ஏர்க்ராஃப்ட்டுக்கு கன்வே பண்ணுறது தான் ISR மிஷன். இதை பண்ணுறதுக்கான முக்கியமான டூல்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா சேட்டலைட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மேல் UAVஸ்ன்னு சொல்ல பண்ணுற மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் UAVஸும், ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் UAVஸும். இதில் MQ-9 மாதிரியான UAVs எவ்வளோ முக்கியம்னு பார்த்தா, US ஏர்ஃபோர்ஸ் சீஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா, MQ-9 Reaper is the most valuable player of the Iran war despite its losses அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ காம்பேட் ஏர்க்ராஃப்டும் ஸ்ட்ரைக் ஏர்க்ராஃப்டும் இந்த மிஷனை கேரி அவுட் பண்ணுற துப்பாக்கியாக இருந்தாலுமே அதை நோக்கி சுடுற கண்களாக ISR இருக்குது. இந்த SEAD DAD மிஷன்ஸ் மூலமாக ஒரு சேஃப்டி காரிடாரை உருவாக்குறாங்க. அந்த காரிடார் மூலமாக தான் ஃபைட்டர்ஸையும் மிசைல்ஸையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செலுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு லேண்ட் மைன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
அது வழியாக எப்படி ஃபுல் லேண்ட்மைனையும் கிளியர் பண்ணாமல் ஒரு பாத் மட்டும் நம்ம லே பண்ணுறோம், ஒரு சேஃப்டி பாத்துக்கு அது கிளியர் பண்ணி அது வழியாக நடந்து போகிற மாதிரி தான். இதில் நமக்கு தெரிஞ்ச முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஈரானால் ஒரு லேயர்டு ஏர் டிஃபென்ஸை எஃபெக்டிவாக ஆப்ரேட் பண்ண முடியல. ஏர் டிஃபென்ஸ் இஸ் யூஸ்வலாக என்னென்னா ஒரு ஓவர்லேப்பிங் ஃபயரோடு இருக்கும். அதாவது ஒரு 4-5 ஏர் டிஃபென்சஸ் இருக்குன்னா அது ஒன்றுத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் அதோட பொசிஷனிங்கும் அதோட ஆப்ரேஷனும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேஷ்னல் ஃபிலாசபிஸை ஈரானால் ப்ராப்பராக செயல்படுத்த முடியலன்றது தான் இது நமக்கு சொல்லியிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா, ஈரானோட ஏர்ஃபோர்ஸ் ஆல்மோஸ்ட் நான் எக்ஸிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. ஈரானோட ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப பழைய ஃபைட்டர்ஸால் அன்சர்வீசபிள் ஃபைட்டர்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஃபைட்டர் ஃபோர்ஸால் ஒரு இஃபெக்டிவாக ஒரு ஆன்டி சியாட் டிஆட் சப்போர்ட் மிஷனையோ ஒரு கவுண்டர் ஏர், அதாவது எனிமியோட ஏர்க்ராஃப்டையும் மிசைல்ஸையும் ஷூட் டவுன் பண்ணுற ஒரு ஆப்ரேஷனை அவங்களால கேரி பண்ணி ஏர் டிஃபென்சஸை சப்போர்ட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஆனால் இங்கே தான் ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. ஈரான் அவங்களோட கரண்ட் ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யலை, அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றி ஆகணும், டாக்டிக்ஸை மாற்றி ஆகணுன்றது தெளிவாக அவங்களுக்கு புரியுது. அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஏர் டிஃபென்ஸை லேயர்டாக வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் 150 கிலோமீட்டர்ஸ் டு 400 கிலோமீட்டர்ஸ் போய் தாக்குற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், பவர் 373 அந்த மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ். இது ப்ரைமரிலி ரேடாரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ லாங் ரேஞ்ச் ரேடார்ஸையும் கம்யூனிகேஷன் நோட்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால எமிட் பண்ண வேண்டிய அவசியம் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு இருக்குது. இதுவும் பல்கியாக இருக்கிறதுனால மூமெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும், அந்தளவுக்கு மொபைலாக இருக்காது. அடுத்த மீடியம் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா கோர்தாத் மற்றும் தலாஷ் போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா ப்ரைமரிலி ரேடாரை நம்பி தான் இருக்குது. அதில் சில சிஸ்டம்ஸ், இந்த கோர்தாத் மாதிரியான சிஸ்டம்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே மொபைலாக இருக்குது கம்பேர்ட் டு த லாங்கர் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ். ஷார்ட் ரேஞ்சில் பார்த்தோம்னா ப்ரைமரிலி பேசிவ் சென்சர்ஸ், அதாவது எலக்ட்ரோ ஆப்டிக் சென்சர்ஸ், லேசர் ரேஞ்ச் ஃபைண்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்டர் ரேஞ்ச் ரேடார்ஸ், லோ பீக் பவரில் இருக்கிற ஹைலி மொபைல் ரேடார்ஸை வச்சு ஆப்ரேட் பண்ணுற ஷோல்டர் ஃபயர்டு வெப்பன்ஸ், மிசக் மாதிரியான ஷோல்டர் ஃபயர்டு வெப்பன்ஸ், இல்லை மஜீத் மாதிரியான ஷார்ட்டர் ரேஞ்ச் ஹைலி மொபைல் சிஸ்டம்ஸ் ஒரு 4x4 ட்ரக்கில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 35mm 50 கேலிபர், அதாவது 12.7mm மெஷின் கன்ஸ், ஏர் டிஃபென்ஸ் கன்ஸ், இதெல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா ஆப்டிக்கலி கைடட், நம்ம கண்ணால் பார்த்து சுடுற மாதிரியான வெப்பன்ஸ். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிவாக இருக்குது. லாங் அண்ட் மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ரேடாரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனாலையும் கம்யூனிகேஷன்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனாலையும் அவ்வளோவா மொபைலாக இல்லாத காரணத்தால் ஃபஸ்ட்டு அட்டாக் செய்யப்படுது, நிறைய டிஸ்ட்ராய் செய்யப்படுது. ஸோ மிச்சம் இருக்கிற சிஸ்டம்ஸை பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணுறாங்க. ரொம்ப அவசியம் இருந்தால் மட்டும் எமிட் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது, இல்லை இந்த ஷூட் அண்ட் ஸ்கூட்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ரேட் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீலோகேட் பண்ணிடுவாங்க வேறு ஒரு இடத்துக்கு. இது ஒரு டாக்டிக்ஸ் சேஞ்ச் வந்திருக்கு. அதில் முக்கியமான ஒரு டாக்டிக்ஸ் சேஞ்ச் என்னென்னா, ரொம்பவே இன்க்ரீசிங்லி பார்த்திங்கன்னா பேசிவ் ஷார்ட்டர் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ரொம்ப மொபைலாக இருக்கிற ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க, ஒரு ரேண்டமான பேட்டர்னில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதுங்களோட ரேடார்ஸுமே லோ பவர், பட் அதையுமே ரொம்ப அவசியம் இருந்தால் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன்ஸ், ரேடியோஸ், இதெல்லாமே ரொம்ப அவசியம் இருந்தால் மட்டுமே, அதுவும் ஷார்ட்டர் டியூரேஷன்ஸ்க்கு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான டாக்டிக் சேஞ்ச்னால அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் இந்த மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கும் டிடெக்ட் பண்ணுறதுக்கும் அட்டாக் பண்ணுறதுக்குமே ரொம்ப கஷ்டமாகுது. டெரெயினை ஃபுல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. கேவ்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை மவுண்டனஸ் ரீஜன்ஸில் ஹைட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஆர்லேருந்து நிறையவே கவர் கொடுக்குது. ஒரு ரேண்டமாக சடனாக ஒரு இடத்துல ஸ்ப்ரிங் அப் ஆகி ஒரு த்ரெட்டை போஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஈரானுக்கு தருது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய டீகாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு F-15 அட்டாக் பண்ணுறாங்க. அதில் அந்த F-15 கிட்டத்தட்ட நகரவே மாட்டேங்குது. ஸோ நிறைய அனலிஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணது என்னென்னா, இது ஒரு ஐஆர் ரிஃப்ளெக்டிவ் பெயிண்டில் செஞ்ச ஒரு டீகாய். இது மட்டும் இல்லாமல் நிறைய சைனீஸ் டீகாய்ஸ், அதாவது தெர்மலி ஹீட்டட் சைனீஸ் டீகாய்ஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மொசைக் ஏர் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹைலி சென்ட்ரலைஸ்ட் ரிஜிடான சிஸ்டம்லேருந்து ஒரு ஹைலி டீசென்ட்ரலைஸ்ட் சர்வைவபிள் இண்டிவிஜுவல் கனெக்டட் நோட்ஸாக ஏர் டிஃபென்ஸ் அவங்க மாற்றிருக்காங்க. இந்த டீசென்ட்ரலைஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியோட பிக்கெஸ்ட் இம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் ஷூட் டவுன்ஸ் கூட கிடையாதுங்க.
அந்த ஐஎஸ்ஆர் லேயரை வந்து டீக்ரேட் பண்ணுறது தான், அதுதான் பிக்கெஸ்ட் இம்பேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். மோர் தேன் 30 MQ-9s வந்து இரானியன்ஸ் சுட்டு வீழ்த்திருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹர்மீஸ் 900 450 இஸ்ரேலி யூஏவிஸையும் பார்த்திங்கன்னா சுட்டு வீழ்த்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஷார்ட்டேஜ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, மொத்தமாகவே யூஎஸ் ஏர்ஃபோர்ஸில் ஒரு 100 MQ-9s தான் ஆப்ரேஷ்னலாக இருந்திருக்கு. அதாவது டோட்டலாகவே இருக்குது. அதில் ஆப்ரேஷ்னலான ஃப்ளீட்னு பார்த்திங்கன்னா அதை விட சின்னதாக இருக்கும். இதில் வேர்ல்டு ஓவர் நிறைய இடத்துல டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரீஜனில் ரொம்பவே கம்மியாக தான் டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. அதில் 30 போயிருக்குன்னா இது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ப்ளோ அப்படின்னு தான் சொல்லுவேன் யூஎஸ் ஏர் ஆப்ரேஷன்ஸ்க்கு. அது எந்த மாதிரியான எஃபெக்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய ரிட்டையரான MQ-1 ட்ரோன்ஸ் எல்லாம் அவங்க திருப்பியும் ஆப்ரேஷனல் யூஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க யூஎஸ் ஏர்ஃபோர்ஸு. அதையுமே பார்த்திங்கன்னா 1-2 வந்து ஈரான் ஷூட் டவுன் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா June 5th த வார் ஜோன் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் ரிப்போர்ட்டிங் சைட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் இருக்கிற டெஸ்பரேஷனில் ஜென்ரல் டைனமிக்ஸ் இந்த MQ-9 ட்ரோனோட மேனுஃபேக்சர் கிட்ட போய் அன்யூஸ்டாக இருக்கிற ஒரு 10 ட்ரோன்ஸ், அவங்கக்கிட்ட இருக்கிற ட்ரோன்ஸையுமே ஆப்ரேஷனலாக எப்படி ஆக்கலாம், எப்படி வாங்குறது அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன், அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்குன்றதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் பர்சிஸ்டன்ட் சர்வேலன்ஸ், பர்சிஸ்டன்ட் ஐஎஸ்ஆர் வந்து டிகிரேட் செய்யப்படுது. மாடர்ன் ஏர் ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஹெவிலி டிபெண்ட் ஆன் ஐஎஸ்ஆராக இருக்குது. ஸோ இதில் அந்த ஐஎஸ்ஆர் லேயரை லைட்டாக டிகிரேட் பண்ணோம்னாலே இந்த சென்சர் டு ஷூட்டர் லூப்புன்னு சொல்லுவாங்க. சென்சர் டார்கெட்டை டிடெக்ட் பண்ணுறதுலேருந்து ஷூட்டர் அது மேலே ஒரு மியூனிஷனை ஃபயர் பண்ணுற வரைக்கும் இருக்கிற ஒரு லூப்பு. இதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். அந்த ஐஎஸ்ஆர் லேயரை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் இந்த சேஃப்டி காரிடாரை பற்றி. அந்த சேஃப்டி காரிடார் அன்ரிலையபிள் ஆகுது. அந்த சேஃப்டி காரிடார் ஷ்ரிங்க் ஆகுது. இதனால் பார்த்திங்கன்னா ஏர் ஆப்ரேஷன்ஸ் ரொம்பவே ப்ரெடிக்டபிள் ஆகுது. இங்கே தான் அந்த நியூயார்க் டைம்ஸ் ஆர்டிகல்ஸுக்கு போகிறேன். ஸோ ஏர்க்ராஃப்ட் எந்த ரூட்டில் வரும், எந்த ரூட்டில் போகும், மிசைல்ஸ் எந்த ரூட்டில் வரும் அப்படின்றது இன்க்ரீசிங்லி ப்ரெடிக்ட் செய்ய முடியுது இரானியன்ஸால். ஸோ இன்னுமே எஃபெக்டிவாக அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை அவங்களால ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியுது. சரி, சேஃப்டி காரிடார் ஷ்ரிங்க் ஆனால் என்னப்பா, அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஆரம்பத்தில் பண்ண மாதிரி இந்த லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸ், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்க்கும் அவுட் சைடில் இருந்து லான்ச் பண்ணுற வெப்பன்ஸ், இந்த ஜாசம், இந்த டாமாஹாக், இந்த மாதிரியான ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டாண்ட் ஆஃப் மியூனிஷன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஷார்ட்டேஜ் வந்திருக்கு. இனிஷியல் ஃபியூ வீக்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 to 50% ஆஃப் த ஸ்டாக்ஸை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இன்க்ரீஸிங் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால் ஸ்டாண்ட்-இன் மியூனிஷன்ஸை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதுவும் ஈரானுக்குள்ளே போய், அதாவது ஷார்ட்டர் ரேஞ்ச் மியூனிஷன்ஸை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இதிலிருந்து இந்தியா கற்றுக்க வேண்டிய லெசன்ஸ்னால் என்ன? ஸ்டாட்டிக் ஏர் டிஃபென்சஸ் ரொம்பவே வல்னரபுளாக இருக்குது. ஒரு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான லேயர்டு ஓவர்லாப்பிங் ஃபயர் இருக்கிற ஃப்ளெக்சிபிளான டீசென்ட்ரலைஸ்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்பவே முக்கியம் சர்வைவபிலிட்டிக்காக. நாளைக்கே ஒரு சைனா கூடயோ இல்லை பாகிஸ்தான் கூடயோ சண்டை வந்தால் நம்மளோட ஏர் டிஃபென்சஸ் அவங்களோட தாக்குதலை தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்லேருந்து என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன வேலை செய்யாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுமே பார்த்திங்கன்னா சைனாலேயும் பாகிஸ்தான்லேயும் SEAD அட்மிஷன்ஸ் கேரி அவுட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. அப்படி செய்யும் போது நம்மளோட ஐஎஸ்ஆர் லேயரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? மேல் யூஏவிஸை இல்லை ஹேல் யூஏவிஸை மட்டும் நம்பி இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதை தவிர வேறு என்ன பார்க்கலாம்? மேபி லோ அப்சர்வபிள் யூஏவிஸாக இருக்கலாம், மேபி சேட்டலைட்ஸை இன்கார்பரேட் பண்ணுறதாலாம் இருக்கலாம், மேபி ஹியூமன் இன்டெலிஜென்ஸை இன்கார்பரேட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதிலை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபைனல் லெசன் என்ன தான் எக்யூப்மெண்ட் நம்மக்கிட்ட இருந்தாலும், என்ன தான் டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி இருந்தாலுமே, அந்த இடத்துல வந்து டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ் இல்லை டாக்டிக்கல் இன்னோவேஷன் வந்து எல்லா கான்ஃப்ளிக்ட்டுக்குமே ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. எக்யூப்மெண்ட் ஃபோக்கஸ்டாகவே, எக்யூப்மெண்ட் ஓரியன்டாகவே இருந்துடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நான் உங்களை சந்திக்கிறேன்.